எப்படியாவது இதுல இருந்து கண்மணி பிருந்தா 2 பேரையும் காப்பாத்தணும். விடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடணும். மாற சொன்ன மாதிரி இதுக்கப்புறமும் பயப்படக்கூடாது. நான் உன் தங்கச்சிங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கியா? ஒண்ணுமே புரியலண்ணா. நேத்து வரைக்கும் உன் சாவுக்கு காரணம் மாறன் தானே நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அது ராகவ் மாமான்னு ஆச்சு. அப்புறம் விஜய் தான் எல்லாமே பண்ணிருக்காங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சு மொத்தமா இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துச்சு. நாங்கெல்லாம் சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சா அதுக்கிடையில அந்த விஜய் செத்து அந்த பழி இப்போ எங்க மேல விழுந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் போய் அவங்க இருக்காளா இல்லைன்னு பார்த்துட்டு வரேன். அந்த டெட் பாடி விஜயோட தானே அவங்க அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே அன்னைக்கு பொறுமையா இருந்திருக்கலாம்னு தோணுதுதான். ஆனா உன்னை கொன்னவளை எப்படின்னு எங்களால சும்மா விட்டுருக்க முடியும்? அதுவும் கூடவே இருந்து இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு குழப்பம் பண்ணிருக்கா. அந்த அந்த நான் அந்த கோபத்துலதான் ஏதோ அவசரப்பட்டுட்டேன். வணக்கம் மேடம். யார் இவங்கெல்லாம்? இவங்களை எதுக்கு உள்ள விட்டீங்க? முதல்ல எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. இது என்ன ஸ்டேஷனா இல்ல சண்டை கடையா? கண்டவங்களா உள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட் வெளியில ஜீப் வரைக்கும் கேக்குது. இங்க பாருங்க மேடம். மாறா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். என்னடா முறைக்கிற? நான் முறைக்கல, பாக்குறேன். மேடம், இவங்க ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஓ,
என்ன விசாரணைக்கு கூட்டிக்கிட்டு வந்தா உள்ள வந்து ரகலை பண்ணுவாங்களா? தப்பே செய்யாதவங்கள விசாரணைன்னு நினைச்சப்பெல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்க தலையாட்டிட்டு இருக்கணுமா? இருந்துதான் ஆகணும். என்ன குரல் கொடுக்கற? தப்பு செய்யலன்னு நீ சொன்னா உடனே நாங்க நம்பிடணுமா? உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வேணாம். உன் வீட்ல இருக்கிற பொண்ணுங்க கொலை பண்ணிருக்காங்க. அவளை இவங்க 3 பேரும் கூட்டிக்கிட்டு போனத அவங்க அம்மா பாத்திருக்காங்க. இவங்க தான் கொலை பண்ணதா அவங்க தீர்க்கமா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம என்ன பண்ண சொல்ற? நீ அவ்வளோ பெரிய ஆளா இருந்தா அந்த பொண்ணை உயிரோட கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தி பார்க்கலாம். அப்ப இவங்க 3 பேரையும் நான் ரிலீஸ் பண்றேன். முடியாதுல்ல? முதல்ல வெளியே போடா. சஸ்பெக்டை தவிர வேற யாரும் இங்க இருக்க கூடாது. எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க.